ஜூலை 30, 2024 நம்ம மறக்க முடியாத நாளாக மாறிடுச்சு. அன்னைக்கு தான் வந்து வயநாடு நிலச்சரிவு நடந்தது. இப்போ கரெக்டாக ஒரு மாதம் ஆயிருக்கு. ஒரு மாதத்துக்கு அப்புறமேட்டு அந்த நிலச்சரிவு நடந்த பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த மாதிரி வீடெல்லாம் இருந்ததுன்னு கூட நம்ப முடியாத அளவுக்கு மாறி போயிடுச்சு. அன்னைக்கு நடந்த அந்த அளவுக்கு பெரிய ஒரு நிலச்சரிவில் அங்கே இருந்த வீடு, கடைகள் எல்லாமே வந்து நிலச்சரிவில் எடுத்துன்னு போயிடுச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பாக்கி இருக்குது. சூரல்மலை பகுதியில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. இவ்வளோ பயங்கரமான நிலச்சரிவுக்கு அப்புறமேட்டும் அந்த ஆலமரத்துக்கு எதுவுமே ஆகலை. சூரல்மலை பகுதியில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருந்தது. அந்த கோயில் பக்கத்தில் தான் அந்த ஆலமரம் இருந்தது. ஆனால் அந்த கோயில் வந்து இப்போ எதுவுமே இல்லை. அங்கே ஒரு கோயில் இருந்ததுன்னு கூட நம்மளால் நம்ப முடியாது. அந்தளவுக்கு வந்து மாறி போயிடுச்சு. ஆனால் பக்கத்தில் இருக்க ஆலமரம் வந்து எதுவுமே ஆகலை. அந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காகவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஆலமரம் நின்றுட்டு இருந்தது. அன்றைக்கி நடந்த நிலச்சரிவில் அவ்வளோ பெரிய பாறைகள் இந்த மலைகள் இருந்து உருண்டு வந்துட்டோம். இந்த ஆலமரத்துக்கு வந்து எதுவுமே ஆகலை. அதே மாதிரி ஆர்மியோட பெய்லி பிரிட்ஜ் கட்டுறதுக்கு அந்த ஆலமரம் தான் வந்து சப்போர்ட்டாக இருந்தது. பெரிய தடுப்பு சவுரா மாதிரி அந்த ஆலமரம் வந்து சூரல்மலையை காத்துட்டு இருந்தது. அன்னைக்கு நடந்த மீட்பு பணியில் இந்த ஆலமரத்தோட சப்போர்ட்டில் தான் வந்து நிறைய பேரை காப்பாற்ற முடிஞ்சுது. அந்த பகுதியில் இருக்கிற எல்லாமே வந்து நிலச்சரிவு எடுத்துன்னு போயிடுச்சு. வீடு, நிறைய கடைகள், அதே மாதிரி அங்கே டெம்பிள் இருந்தது. இதெல்லாமே வந்து போன பிறகும் அந்த ஆலமரம் மட்டும் எதுக்கு பாக்கி வச்சுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யோசிக்க முடியல. இப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு மலைப்பகுதி, மலை அடிவாரத்தில் வந்து பெரிய ஒரு ஆலமரம் நிற்குது, அவ்வளோதான். கரெக்டாக ஒரு மாதம் முன்னாடி அங்கெல்லாம் வந்து நிறைய வீடுகள் இருந்தாங்க, நிறைய மனிதர்கள் வந்து வசித்து வந்தாங்க. அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, கடைகள் இருந்தது, பசங்க ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? அன்னைக்கு நைட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. நம்மளால் கெஸ் பண்ண தான் முடியும். ஆனால் எல்லாமே பார்த்துட்டு அந்த ஆலமரம் நிலச்சரிவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அங்கேயே தான் இருக்குது.